கொஞ்ச நாளாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றின வீடியோஸு ஷார்ட்ஸு எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு நல்ல வெபினாரு நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதோட இன்ட்ரோ வெபினார்லாம் சொல்லி முடித்தாச்சு. ஃபைனல் கிளாஸ், மாஸ்டர் கிளாஸுங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸில் மொத்தம் பல ஆங்கிளில் இருந்தும் இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த உறவுகளை எப்படி நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம மெயினாக சர்ச்சை பண்ண போகிறோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, நம்ம ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா உறவுகள் இல்லைன்னா பந்தங்கள்னு சொல்லும்போது வெறும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை மட்டும் சொன்னால் போகாது. எல்லா உறவுகளுக்கு இடையிலையும் ஏதோ ஒரு பிணைப்பு வேணும். அது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாஸும் எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லைன்னா பாஸும் எம்ப்ளாயியாக இருக்கலாம், நம்மளை கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஒரு சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸு வேணும். அது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிறைய பேர் நான் கேட்டவங்கள்ட்ட எல்லாம் கிடைச்ச பதில் ஒன்று தான், அன்பு, லவ் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு ரெண்டாவதாகவோ மூணாவதாகவோ தான் நான் அதை நினைக்கிறேன். அதாவது ரெண்டு பேரோட உறவுக்கு இடையில் மெயினாக ஒரு சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸு, அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கிறது அவங்களோட மன உணர்ச்சிகளை, உணர்வுகளை, ஃபீலிங்ஸை, இமோஷன்ஸை மதிக்க தெரியணும். அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், அதுதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறாங்க, பாரு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்காகவே தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அதுக்கு தான் மெயினாக, எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும்னு சொல்லி, நீ கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கோ, அனுசரித்து போ அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வேறு வேலை இல்லையா, இதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு என்னோடய இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது, உங்கள் அம்மா வேணால் நீங்கள் ஒரு நர்ஸை போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். அதுதான் இங்கே ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வர்ற ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாஸ்டர் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் கொடுத்து ரெடி பண்ணிங்கன்னா பாக்கி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன்.